Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த இயரோட அது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9 சற்று முன் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் ஸோ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நேற்று லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கேண்டிடேட்டுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆஸ் ஆன் டேட் டுடே டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங், இது மாதிரி அக்ரிகல்ச்சரல், ஆர்கிடெக்சர், பயோகெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டைரி சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஹிஸ்ட்ரி, லா, மைக்ரோபயாலஜி, ஜுவாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இது மாதிரி வேரியஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான மொத்தம் ஒரு 654 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலாக 654 இன்னைக்கு அந்த ஜூலை 26th டேட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான அப்டேட். இந்த எக்ஸாமினேஷனுக்கு நிறைய கேண்டிடேட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட், நோட்டிஃபிகேஷன் டேட், இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து August 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதுக்கான பேப்பரும் இது எல்லாத்துக்கும் காமனாக பேப்பரும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், ஜிஎஸ், ஆப்டிடியூட், மென்டல் டெஸ்ட் வந்து October 26 ஃபோர்நூன் செஷன் வந்து இந்த ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 இந்த மேஜர் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு October 14 October 23 வரைக்கும். அதனால் இதுக்கான டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன டேட்டில் நடத்துகிறோம் அப்படின்னு டிஎன்பிசி வந்து இதுக்கப்புறம் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வியூவர்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்த 3 போஸ்ட் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போஸ்ட் 10 போஸ்ட் வந்திருக்கு. பிளாக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் பிஹெச்எஸ் 56, ரிசர்ச் அசிஸ்டன்ட் 5 போஸ்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 71 போஸ்ட் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் 5 போஸ்ட், எஸ்ஐ 10 போஸ்ட், அதே மாதிரி பிஹெச்எஸ் வந்து ஒரு 56 போஸ்ட், டோட்டலாக 71 போஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் எனி கேண்டிடேட்ஸ் யூஜி பிஜி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள். பிஜி மேத்தமெட்டிக்ஸ் அண்டு பிஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இல்லை சார் நான் யூஜி முடிச்சிருக்கேன், யூஜி மேத்தமெட்டிக்ஸ், யூஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் நீங்கள் இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் எஸ்ஐக்கு வந்து எலிஜிபிள். இதை பற்றி டீட்டெயில்டு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த 3 எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ போஸ்ட், கம்யூனிட்டி வைஸ் என்ன போஸ்ட், என்ன பேட்டர்ன், என்ன சிலபஸ் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சொன்ன மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு நிறைய ஏஇ போஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட். இது எவாலுவேஷன் அப்ளைட் ரிசர்ச். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போஸ்ட் வந்திருக்கு. ஜென்ரல் ஜி எல்வியில் 1, பிசி ஓபிசி ஜென்ரலில் 1, எம்பிசி டிசி உமனில் 1, எஸ்சி ஜென்ரலில் 1, எஸ்சி உமனில் 1, இது மாதிரி மொத்தம் 5 போஸ்ட் வந்திருக்கு. இது மாதிரி எஸ்ஐ போஸ்ட் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் 10 போஸ்ட். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் அந்த கம்யூனல் ரோஸ்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸ் நம்ம எதிர்பார்த்தது தான். பிஹெச்எஸ் வந்து மொத்தம் 56 போஸ்ட், அதுக்கான கம்யூனல் ரோஸ்ட். ஸோ இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா
no maximum age limit for BC, BCM, MBC, SC and STs. Statistical Inspector and BHS. இதில் BHS ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பிளாக்ல ஸ்டாட்டிஸ்டிஷியன். இவங்களாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன். இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சார், அதே மாதிரி எஸ்ஐ போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இதே மாதிரி பிஹெச்எஸ் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிசர்ச் அசிஸ்டன்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு போசஸ் ஏ ஃபஸ்ட்டு கிளாஸ் அந்த பிஜி டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. அதாவது பிஜியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் வச்சுருக்கணும். அதில் எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சோசியல் ஒர்க் ஆர் சோசியாலஜி ஆர் ஆந்த்ரோபாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் பிஜி குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருந்தீங்க அப்படின்னா இது எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் கண்டு நீங்கள் டைரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் தான் இது இல்லாமல் ரிமைனிங் மேஜர் கேண்டிடேட்ஸ் அதில் பார்த்துக்கலாம். சரி, எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி வராது. இது ஒன்லி ஃபார் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்எஸ்ல அது ஏதோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து எலிஜிபிள் வரும். இதுவும் யூஜி டிகிரி, இது மட்டும் பிஜி டிகிரி. டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இன் எனி யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகனைஸ்டு பை தி யூஜிசி. இந்த 3 தான் இந்த எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ வாங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பேப்பர் 1 பார்ட் ஏ, பார்ட் பி. இதில் ஆக்சுவலி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடி 75, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25. இதில் 150, இதில் 150. இதுக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா பேப்பர் 1 எல்லாமே ஓஎம்ஆரில் வருது. பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். எல்லாமே அப்ஜெக்டிவ் தான், இது டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. அதாவது ஆப்டிக்கல் மார்க்கிங் ரெகக்னிஷன் ஓஎம்ஆர் ஆஃப்லைன். இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டில் வரும், இதில் ஓஎம்ஆர் வராது. ஸோ இதுதான் இதுக்கான சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் இதுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்ஐ பிஹெச்எஸ்க்கான நியூ பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். நியூ பேட்ச் ஃபார் லைவ் அண்ட் ரெக்கார்டு கிளாஸஸ். அதே மாதிரி ஹார்ட் காப்பியாக மெட்டீரியல்ஸ், ஈச் யூனிட் டாபிக் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்டு ஜிஎஸ்க்கான சிலபஸ். இது பேஜ் நம்பர் 56, 57, 58 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு 59 இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். சப்ஜெக்ட் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஜஸ் இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸ், இது எக்கனாமிக்ஸ்க்கான சிலபஸ். கோட் நம்பர் 416, கோட் நம்பர் 419 மேத்தமெட்டிக்ஸான சிலபஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். இது சிமிலர் டு நம்மளுடைய ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிலபஸ் தான். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 418 இந்த சிலபஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் இருந்தால் ஃபுல் டீட்டெயில்ஸ். நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு எது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம்,
இதில் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, அதுக்கான சிலபஸ். அதனால் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஆல்ரெடி ஏடி படிக்கிற கேண்டிடேட்டுக்கும் சரி, இதுக்கப்புறம் சார் இப்போ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், இனிமேல் படிக்க முடியுமா, டெஃபினட்டாக முடியும். இந்த 3 monthஸில் நம்மளால் இந்த சிலபஸ் கவர் பண்ணி எல்லாமே 100% கவர் பண்ணி நம்மளால் அந்த டெஸ்ட்டுக்கு போக முடியும். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் எல்லா போஸ்ட்டுமே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்காரணத்துக்கு கொண்டும் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக யூ கேன் நீட் டவுட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுங்க. இதுக்கான கிளாரிஃபிகேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.